ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு ஒப்பான ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் கொண்டிருக்கின்றான். சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவற்றில் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதனை பார்க்க இருக்கின்றோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கென்று உள்ள ஒரு சிறப்பான பெயர் எனக்கு தெரிய வேண்டும், அந்த பெயரை சொல்லி நான் கேட்டால் என்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசை. இந்த ஆசை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படி அல்லாஹ்வுக்கென்று சில பெயர்கள் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கென்று அல்லாஹ் சில பெயர்களை சொல்லி கேட்டால் நிச்சயமாக கபூல் செய்வானாக. இந்த விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இது ஒவ்வொருவருக்கும் மிக தேவையான ஒரு விஷயமாகும். எல்லாருக்குமே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. நாம் அல்லாஹ்வுடைய தேவை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. எல்லா நிலையிலும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து அல்லாஹ்விடம் நாம் கேட்டோம்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாக எல்லாம் கிடைக்கும். உதாரணமாக, நாம் மூச்சு விடுறோம் இல்லையா, மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையா, இந்த மூச்சு இழுப்பதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அந்த நுரையீரல் இயங்குவதற்கும் அந்த அல்லாஹ்வுடைய உதவி தேவை. மூச்சை வெளியே விடுறதுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அந்த மூச்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும், உயிர் எப்போ போகுது, மூச்சை தான் பார்ப்பான் டாக்டர் ஃபஸ்ட்டு, மூச்சு இல்லை. இப்போது ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய உதவியுடன் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ அதை உணர்ந்து நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டோம்னு சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் தர ரெடியாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்மை படைத்து விட்டு அப்படியே வெறுமனே இருக்கவில்லை. ஒவ்வொரு நொடியும் நம்மளை வளர்த்து கொண்டு இருக்கின்றான். நான் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறதுல உள்ளே போய் செரித்து நம்முடைய செல்லுகளுக்கு உணவாகி கொண்டிருக்கிறது, சரிங்களா? அது எல்லாம் அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிங்கன்னா, ஒவ்வொரு மழக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் கூட இருந்து கொண்டிருக்கின்றேன். நம்ம கூடவே இருக்கக்கூடிய அல்லாஹ், நம்மை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவான். எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், கடன் இருந்தாலும் சரி தான், இந்த நான் சொல்லக்கூடிய இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை வரக்கூடிய அந்த பேரில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குறித்து வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தேவைகள் நடக்கும். ஒரு தடவை ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு கூலிக்காரர், கூஃபா நகரில் ஒரு கூலிக்காரர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய ஜாமனை எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு கூலி, அதாவது ஜாமனை சுமக்கக்கூடிய கூலி வர்றாரு. என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த இவர் ஒட்டோட போகும்போது இவருக்கு வழிகாட்டுறாரு. சரி, நானும் கொண்டு வழிகாட்டுறேங்கும்போது சரி வரார், துணையாக இருக்குமென்ட்டு போகும்போது ஒரு வழி வருகிறது. எப்போதும் போகக்கூடிய அந்த வழியை விட்டு இன்னொரு வழியை காமிச்சு இந்த வழியாக போங்க அப்படிங்கிறார். நம்ம போவோம் அப்படிங்கிற அவர் சொன்னால், இந்த வழி நம்ம போனது கிடையாது. இல்லை, நான் அடிக்கடி போயிருக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் போவோம், நீங்கள் போகக்கூடிய இடத்த சீக்கிரம் அடைய முடியுங்கன்னொன்னையும் சரின்னு சொல்லி போகிறார். போனால் கொஞ்சம் தூரம் பொண்ணு பார்த்தா அங்கே வழி இல்லை, எலும்பு கூட கிடக்குது. அப்போது அந்த கூட்டு வந்த கூலி சொல்கிறாரு, இந்த ஒரு வியாபாரி தான் வந்தார், சரியா, கூப்பிட்டு சின்ன வியாபாரி. அவரை பார்த்து சொல்கிறார், இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன், கொன்னுட்டு உன்னுடைய பொருள் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். கேட்குறாரு, எதுக்கப்பா என்ன கொல்ற, உனக்கு பொருள் தானே வேணும், இந்த பொருளை எடுத்துகிட்டு ஆளை விடு. அவர் சொல்கிறாரு, நான் இங்கே என்னுடைய வேலையை தான் உன்னை மாதிரி 2 பேரை கொண்டு இருக்கேன் அப்படிங்கிறார். சரி, நீ பொருளை எடுத்து ஆள் விடு. இல்லை, உன்னை கொன்னப்பறம் பொருளை எடுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன செய்கிறார், இவர் கேட்குறாரு, சரி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் 2 ரக்காத் தொழுகிறேன். தொழுது விட்டு
அதுக்கப்புறம் என்ன செய்ய கொண்டு அப்படி அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஒன்றை மாதிரி தான் இங்கே உள்ளவங்களாம் கேட்டாங்க கொடுத்தேன், சரியா, அதில் ஒன்றால் சீக்கிரம் துளு அப்படிங்கிறார். இவர் துளு ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினவனையும் இவருக்கு ஓதவர முடியலை, ஏன்னா பின்னாடி கத்தி வச்சு நிற்கிறான், ஒன்றுமே வரமாட்டேங்குது. அப்போ இவருக்கு வரக்கூடிய ஒரே வசனம் என்னன்னு சொன்னால், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, சூரத்து நம்லில் 62வது வசனம். நம்ல்னு சொன்னால் எறும்பு, சரிங்களா, அதில் 62வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அம்மையுபுல் முத்தர்ர இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ. குர்ஆன் வசனம் இது. ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவனை காப்பாற்றக்கூடியவன் யார்? இதுதான் அந்த வசனம் அர்த்தம். அம்மை யுஜீபுல் முத்தர், நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அந்த நிர்பந்தத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றக்கூடியவன் யார்? இந்த வசனம் திரும்ப திரும்ப ஓதுறார். அவர் ஓத முடியல, பயந்துக்கிட்டு. அம்மை யுஜீபுல் முத்தர் இதான் தாவயக்ஷிபசு, நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அந்த நிர்பந்தத்தில் இருந்து அவனை காப்பாற்றக்கூடியவன் யார்? அதாவது அல்லாவே உன்னை தவிர யார் இருக்கா அப்படின்னு ஓதும்போது ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு என்ன சொன்னால், ஒரு குதிரையில் ஒருத்தர் வர்றார், இறங்கி வேகம் வர்றார். இவர் துதிட்டே இருக்கிறார், பார்க்குறாரு. டக்குன்னு இந்த யார் இவனை கொல்லுவதற்கு என்னானோ அவனை வெட்டி போட்டுறார். இவருக்கு ஆச்சரியமாகுது. உடனே கேட்குறார், டக்குன்னு துளை முடிச்சுட்டு கேட்குறார், யாரப்பா நீ, எங்கேருந்து வந்த அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா நீ ஓதுனே இல்லையா, நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டீங்க இல்லையா, அந்த அல்லாஹ்வுடைய அடிமை நான். அவர் ஒரு மலக்கு, சரியா, நான் தான் சொல்லிட்டு செய்கிறாரு, திரும்ப போயிடுறார். அப்போது இந்த வசனமாகப்பட்டது கஷ்டமான, ரொம்ப கஷ்டமான நேரத்தில், அதாவது வழியே இல்லை, பார்த்தீங்களா, இவர் காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. அப்போ இதை ஓதுறார். இந்த வசனத்தை நம்ம சலவாத்து 100 ஓதிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதாவது மாட்டிக்கிட்டோம் எல்லா வகையிலையுமே. அப்படிங்கும்போது 100 சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டு இதை 100 ஓதி அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ, அது தமிழில் கூட ஓதலாம். அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆ, நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவன் பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்று அவனை காப்பாற்றுபவன் யார்? இதுதான் அது அர்த்தம். நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவன் பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்று அவனை காப்பாற்றுபவன் யார்? அது யாருங்கிறது அல்லாஹ், சரியா. இதை நீங்கள் தமிழில் ஒரு நாள் சரி தான், அரபியில் ஒரு நாள் சரி தான், 100 ஓதிட்டு, யா அல்லாஹ் நான் ரொம்ப நிர்பந்தத்தில் இருக்கிறேன், என்னை நீ காப்பாற்றுவாயா நீங்கள் துவா செஞ்சீங்கன்னு சொன்னால், இறைவன் புறத்திலிருந்து அந்த துவா என்ன செஞ்சுன்னா ஒரு 10 தடவை, ஒரு குறைஞ்சபட்சம் 70 தடவை. ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க, அப்போ இப்படி சொல்லணும், 70 தடவை, யா அல்லாஹ் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை ஒன்று கிருபை கொண்டு காப்பாற்றுவாயாக அப்படின்னு 70 தடவை சொல்லிவிட்டு திரும்ப சலவாத்து 100 தடவை ஓதுனீங்கன்னு சொன்னால், இது ஏன் ஓடணுங்கிறதெல்லாம் நான் ஒன்று வீடியோவில் பேசியிருக்கேன், இன்னும் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்படியே இது ஓயிட்டே இந்த மாதிரி காலை மாலை ஓயிட்டேன்னு சொன்னீங்கன்னா வெகு சீக்கிரமே உங்களுக்கு இறைவனுடைய உதவி வரதை நீங்கள் பார்க்க முடியும், வெகு சீக்கிரமே வர முடியும், சரிங்களா. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு நம்முடைய கஷ்டங்களை தூக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு குர்ஆனுடைய வசனம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு வசனம் இருக்கிறது. அது என்னன்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க சொன்னால், பள்ளி வழியாக போயிட்டுருக்குறாங்க. அப்போது ஒருத்தர் பள்ளியில் துவா செய்கிறார். அந்த துவாவை பார்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இவர் எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் தருவானோ அப்படிப்பட்ட பெயரை சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம, அவர் எப்படி துவா செய்கிறாரு, அல்லாஹும்ம இன்னி அஷ்ஹது அந்த அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இது நான் அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறாரு, அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக, நீங்கள் தமிழில் கூட எழுதிக்கலாம், அல்லாஹ்வே நான் உன்னிடம் கேட்கின்றேன், பி அன்னி அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன்,
அன்னக அந்த அல்லாஹு லா இலாஹ இல்லா அந்த, நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அந்த அல் அஹது சமது, நீ ஒருவன், சமது எந்த தேவையற்றவன், அல்லதி லம் எளிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், நீ யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை, உனக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. இது குல்வல்லாஹுதர் இல்லையா, அந்த குல்வல்லால் வரக்கூடிய கடைசி. இப்போ ரெண்டும் எப்படி இணைக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ் இறைவா நான் உடனே கேட்கின்றேன், நான் சாட்சி கூறுகின்றேன், அஷ்ஹது அந்த லா இலாஹ இல்லா அந்த அப்படி சொல்லிவிட்டு அந்த அல்லாஹு சமது லம் எலிது, நீ குழு எப்படி ஓதுவோம், குல் வல்லாஹு அஹத், குல் வல்லாஹு அஹத், அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் ஓதும் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை ஓதுறீங்க, எப்படி ஓதுறீங்க, யா அல்லாஹ் வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை, நான் சாட்சி கூறுகிறேன், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு ஓதுறீங்க. அந்த குல் அப்படிங்கிறது குர்ஆன் வசனத்தில் ஓதுன்னு அர்த்தம், சரிங்களா. அதை மட்டும் எடுத்துகிட்டு ஓதுனாலும் சரி தான், இல்லை அதை சேர்த்து ஓதுனாலும் சரி தான். இப்படி தான் செய்யணும். எப்படின்னா ரொம்ப ஈஸியான எளிமையான முறை என்னென்னு சொன்னால், யா அல்லாஹ் உன்னிடம் நான் கேட்கின்றேன், வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இப்படி இதையும் ஓதி முடிச்சுட்டு, யா அல்லாஹ் இதனை பரக்கத்தை கொண்டு என்னுடைய தேவை நிறைவேற்றுவாய். இது எத்தனை தடவை ஓதணும்னு சொன்னால், இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் 100 தடவை ஓதணும். எப்படி ஓதணும், 100 தடவை. எப்படி ஓதணும், யா அல்லாஹ் உன்னுடன் கேட்கின்றேன், நிச்சயமாக வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். திரும்ப, யா அல்லாஹ் வணக்கத்திற்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்ட்டு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 40 தடவை ஓதுங்க. இல்லை அதிகபட்சம் 100 தடவை, 40 தடவையோ 70 தடவையோ 100 தடவையோ, மீடியமாக வரணும்னா 40 தடவை ஓதா போதுமானது. ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றுவாயாக அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக அந்த தேவை நிறைவேற்றப்படும். ஏன்னா இது இப்னு ஹிப்பான் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒருத்தர் துஆ செய்யும் பொழுது, அவர் எப்படி, இது நான் சொன்ன அந்த விஷயம் மட்டும்தான், அதாவது அவர் என்ன, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஸ்அலுக, நான் ஒன்று கேட்கின்றேன், அஷ்ஹது அந்த இன்னக அந்த அல்லாஹு லா இலாஹ இல்லா அல்லாஹ் இல்லா அந்த, வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறார். அப்புறம் நம்ம அந்த குல்வல்லாஹ் வர்றாரு, அல்லாஹு குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நீங்கள் அரபி தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அதை அந்த அரபிலே ஓதுவீங்க. அதனால் இந்த வசனத்தை, இந்த குல்வல்லாஹ் ஓதுறீங்க, முடிவு போச்சு, அவ்வளோதான். ஈஸியாக அந்த குல்லை மட்டும் எடுத்துட்டு அதை சொல்கிறாங்க, நீங்கள் குல்லையும் சேர்த்து ஓதுங்க. ஏன்னா அந்த வசனம் அர்த்தம் சரியாக வந்திருக்கு உங்களுக்கு. எளிமையான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளுக்கான்னு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் எப்படி கேட்கணும்னு சொன்னால், யா அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த வசனத்தை ஓதுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு இது 40 தடவை ஓதி பிடிச்ச பிறகு, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என்னுடைய தேவை நிறைவேற்றுவாயாக நீங்கள் துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பிக்கவில்லை. ஆகவே இவ்வாறாக அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், என்னுடைய இஸ்முல் ஆலம் அல்லதி இதா துஇ பிஹி அஜாப வ இதா சுஇல பிஹி அஅதா. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ், இஸ்முல் ஆலம், எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ, எந்த பேரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டால் துவா செஞ்சால் அல்லாஹ் துவா ஏற்றுக்கொள்வானோ அந்த பேர் என்ன தெரியுமா அப்படி சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா, அவங்க மீன் வயிற்றில் அந்த துவா சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி மீன் வயிற்றில் இருக்கும்போது இந்த துவா ஓதுனாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றியதாக கூறுகின்றான். அந்த வசனத்தை சொல்கிறான், ஓ கதாலிக்கு நுஞ்சில் மூமினின், நான் அதை போல் மூமின்களை நான் என்ன செய்வேன், காப்பாற்றுவேன் நல்லா சொல்கிறான். சரிங்களா, அப்படிப்பட்ட நபி சொல்கிறாங்க. நபி தன்னுடைய அவங்க வாயால் என்ன சொல்கிறாங்க, இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை கபூல் செய்வான். அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால், நம்ம பிரச்சனை தீர்வதற்காக நம்ம போட்டுக்க அந்த ஒரு ஃபார்முலாவில்
சலவாத் 100 தடவை ஓத சொல்கிறோம். இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதுங்க. இப்போ நம்ம சொன்னா குல் அல்லாஹ் இறைவா வணக்கத்துக்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை, குல் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் 40 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய துவா அந்த உங்களுடைய தேவையை கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான் சொல்லிக்க முடியும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இந்த இதுவும் இஸ்முல் ஆலம், எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அது. அதே மாதிரி ஹாக்கியில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன லில்லாஹி மலக்கன் முவக்கிலன் பிமன் யகூலு, அல்லாஹ் தஆலாவுக்கு சில மலக்கு இருக்கிறாங்களா, அந்த அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளை நியமித்திருக்கின்றான். அவங்க வேலை என்னன்னு சொன்னால், யார் ஒருவர் யா அர்ஹமுர் ராஹிமீன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யா அர்ஹமுர் ராஹிமீன், அதாவது அளவற்ற அருளாளன், அருளாளனுக்கெல்லாம் அருளாளன், சரிங்களா. அதாவது ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு கிருபை உள்ளன்னு சொல்லுவாங்க, கிருபை உள்ளன்னு சொல்லுவோம். அந்த கிருபை உள்ளருக்கெல்லாம் கிருபை உள்ள. ஒருத்தனை பார்த்து மன்னன் சொல்லலாம், ஆனால் மன்னனுக்கெல்லாம் மன்னன், மாலிக்கில் முழுக்க அல்லா தான், சரிங்களா. அப்போது யா அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்ட்டு 3 தடவை சொல்கிறாரோ, இந்த தடவை 3 தடவை சொல்கிறாரோ. அப்போது அந்த மலக்கு சொல்கிறாராம், இன்ன அர்ஹமுர் ராஹிமீன் கத அக்பல் அலைக், அந்த அளவற்ற அருளாளன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், உன்னுடைய துவாயை என்ன செஞ்சான், நீ செஞ்ச துவாவின் கொண்டு உன்னை நோக்கி இருக்கிற, உனக்கு என்ன வேணும் கீழே அப்படிங்கிறார். ஒருத்தர் அழைக்கும் போது, ஒரு அரசர் அழைக்கணும், ராஜாவே போது உங்களை பார்க்குறாரு, என்ன வேணும் கேட்குறாரு, பார்த்துட்டாருன்னா நம்ம கேட்டால் தருவார் இல்லையா. அப்போது யா ரஹமுர் ரஹீம் அப்படின்னு 3 தடவை கூப்பிட்டாவே அந்த மலக்கு சொல்கிறாராம், இப்போ அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ என்ன வேணுமோ கீழே அப்படிங்கிறாராம். இது ஹாக்கிம் ஹதீஸ். அப்போது யா அர்ஹமுர் ராஹிமிங்கிறதும் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இஸ்மு. இந்த இஸ்மை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். இதை கேட்கும்போது 3 தடவை சொல்கிறாங்க, 3 தடவை சொன்னாலும் தான். இப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம், 40 தடவை அல்லது 70 தடவை 100 தடவை, சரிங்களா. நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு 100 தடவை, என்ன இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சா போதுன்னு சொன்னால் நம்ம குறைஞ்சபட்சம் 40 தடவை, சரிங்களா. அந்த 40 தடவை ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒரு ஓதிட்டு கேட்குறோன்னா அது கிடைப்பதை பார்க்க முடியும். அது நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன். இது விஷயமா நான் ஒரு தடவை ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கின்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்குறதுக்காக போகிறாங்க. எப்போதுமே தூர் அந்த சீனாய் மலையில் போய் தான் அல்லாட்ட பேசுவாங்க. பேசக்கூடிய சமயத்தில் ஒரு தடவை போகும்போது ஒரு பெண் அங்கே நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்லாம் எனக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க, எனக்கு குழந்தைக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க போய் அல்லாட்ட பேசிட்டு கேட்குறாங்க, அந்த தாய்க்கு விதியில் இல்லை, குழந்தை பாக்கி இல்லைன்னா அவங்க சொல்லிடுறாங்க. 2 தடவை கேட்குறாங்க, 2 தடவை 2வது போகிறாங்க, 2வது தடவை என்ன செய்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு சொல்லுது, திரும்ப அல்லாட்ட கேட்குறாங்க, நான் அந்த பொண்ணுக்கு விதியில் குழந்தை இல்லை, எள்ளி வித்திரிக்கைன்னு நல்லா சொல்லிடுறாங்க. உடனே அதை சொல்லிடுறாங்க. 3வது போகும்போது பார்க்குறாங்க, கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அந்த தாய் தன் கையில் குழந்தை வச்சுருக்கிறா. இது ஆச்சரியமாக இருக்குது. இது யார் குழந்தை, உங்க குழந்தை அப்படியா அப்படின்னு அல்லாட்ட போய் கேட்குறேன், யா அல்லாஹ் இது மாதிரி நீங்கள் சொன்னியே, அந்த பொண்ணுக்கு விதியில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ குழந்தை வச்சுருக்காங்களே, என்ன காரணம் அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே அவள் என்னுடைய கிருபை உள்ள பேரை கூட அழைச்சிட்டா, யா ரஹமுர் ராஹிமீன் அப்படின்னு அழைச்சின்னு துவா செஞ்சா, அந்த துவான் பறக்கத்தினால கொடுத்துட்டேன். ஏன்னா அருளாளனுக்குலாம் அருளாளனே எனக்கு தாங்கும்போது அது அல்லாவுடைய அருள் எல்லாத்தையும் முந்திருச்சு, நான் கொடுத்துட்டேன்னு சொன்னதான் ஒரு அதிசயில் வருகிறது. அப்போது இந்த யா ரஹமுர் ராஹிமீன்கிறது மிக சிறந்த உயர்ந்த ஒய்ஸ், சரிங்களா. அப்போ என்ன செய்யணும், இதையும் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கணித்துக்குறையில் அது மாத்திரம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இன்றைக்கி 3 விஷயம் கொடுத்துருக்கணும். இந்த 3 விஷயத்தை என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, நீங்கள் பயன்படுத்துங்கள். எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும், எல்லா விதமான தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். எல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் இம்மை மறுமையை வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கி அருள்புரிவானாக. நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவேற்றி அவனுடைய நெருக்கத்தை பெற்றுள்ள ஆக்கி அருள்புரிவானாக. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவங்களுடைய துஆவில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குறையிலே இப்போ திக்ர் மஜ்லிஸ், நேற்று நம்ம திக்ர் மஜ்லிஸில் ஸலவாத் ஓத மறந்துட்டோம், சரியா. அல்லாஹ் கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி மறக்காமல் ஓதிடுவோம். திக்கரில் முதல்ல சிறந்த திக்கர் அஃதல் திக்கர் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த திக்கரிலே சிறந்த திக்கராக சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஹதீஸில் வருகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு தட்டிலையும் 7 பூமியை ஒரு தட்டை வச்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடியது தான் எடையை கொண்டு அதிகமாகும். அவ்வளோ உயர்ந்த திக்கர் நம்ம என்ன செய்யணும், 100 தடவை ஓதுவோம்.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم. அப்புறம் ரெண்டாவதாக இஸ்திஃபார் பாவமன்னிப்பு கேட்குறது நம்முடைய உணவுடைய வாசலை திறக்கும், கஷ்டங்களை நீக்கும், வருமானத்தை பெருக்கும். நபிசுல்லாஸ் அவங்க 100 தடவை பாவமன்னிப்பு கேட்டாங்க. நாமும் 100 தடவை காலை மாலை கேட்குறோம். இப்போ நம்ம இப்போ மாலையில் திக்ர் செய்கிறோம். அதே மாதிரி காலையும் தனிப்பட்ட முறை செஞ்சுக்கோங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயாக, வ அத்தூபு இலைஹ் உன் பக்கம் திரும்புகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ்.
أستغفر الله وأتوب إليه، 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 أستغفر الله وأتوب إليه. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஸலவாத் 100 தடவை ஓதுவோம். நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம இந்த பயான் பண்ணும்போதெல்லாம் கொட்டாய் வரல. இந்த திக்ரு ஓதும்போது ஏன் கொட்டாய் வருதுன்னா, ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒன்று, சரிங்களா? இந்த விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறத ஒன்று பிடிக்காது, திக்ரு செய்கிறது பிடிக்காது. அதனால் அவன் வந்து இந்த கொட்டாய் மூலமாக என்ன நம்மளை தடுக்கிறான், ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம அது மாதிரி செய்யும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ஒதுக்கணும், சரிங்களா? கொட்டாய் வரும்போது மறைச்சிக்கிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ஒதுக்கணும், ஓகேங்களா? அவன் வேலையை அவன் செய்வான், நம்ம வேலையை நம்ம செய்வோம், ஓகே? எல்லாம் நம்ம கூட இருக்கான், எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுதான் வந்து செய்யணும். அதாவது இன்ன கைத கேன ஷைத்தான தைஃபா, அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியெல்லாம் ரொம்ப பலகீனமானது, ஒன்றுமே இல்லை. பயமுறுத்தும், அவ்வளோதான். சும்மா ரேசனை வல்ல செய்வான், இது மாதிரி தடுப்பான், விக்கிரி செய்கிறது இந்த மாதிரி தடுப்பான், அவ்வளோதான், ஓகேங்களா? நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்வோம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் இல்லையா? நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதனால் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது என்னென்னா பவர்ஃபுல், விக்கிரி எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம ரூஹ பலமாகும், அஞ்சு தொடக்கூடிய பாக்கியம் இருக்கும். அதே மாதிரி நமக்கு தேவைகள் அல்லாட்ட ஓதி கேட்கும், அது கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போது ஸலவாத் 100 தடவை. ஒரு தடவை ஸலாத் ஓதுனா அல்லாஹ்வுடைய ரஹமத் 10 தடவை இறங்குகிறது. 100 தடவை ஸலாத் ஓதும்போது 1000 தடவை இறங்குகிறது. உங்கள் வீட்டில் 10 பேர் உட்கார்ந்து திக்ர் செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்போ 10,000 ரஹமத் இறங்க காரணம் அமைகிறது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. கணித்திருக்கிறீர்களே அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் மஜ்லிஸ் நிறைவேற்றுவது இன்ஷா அல்லாஹ் இரவு 9 to 10 மணி வரையிலையும் திக்ரே கல்வி இதே திக்ர் நடைபெறும். அது இறைநேசர் செஞ்ச திக்ர். அதே மாதிரி தஹஜ்ஜுத்தில் 4:20 5:10 நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளது கலந்துக்கோங்க. அது தஹஜ்ஜுத் தொழுகையோடு யார் இந்த திக்ர் செய்கிறாங்களோ இறைநேசத்தை பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். செய்யக்கூடிய முறை என்னென்னு சொன்னால் கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கணும். அவுது பில்லா பிஸ்மில்லா ஓதிட்டு கண்ணை மூடிட்டு மூச்சு இருக்கும்போது அல்லாஹ் நினச்சிருக்கு ஹூனை இதே நோக்கி விடுங்க, அவ்வளோதான். இது ஆரம்பத்தில் 10 நிமிஷம் செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு மூச்சை பாருங்கள், மூச்சு அல்லாஹ்னு போயிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக அதை கபுலாகும். அல்லாஹ் கபுல் செய்வானாக. இது முழுமையான பயிற்சி நான் கீழே வீடியோ போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் கேபிக்கு பிரைட்டுன்னு இருக்கும். அது தொட்டிங்கன்னா என்னுடைய அத்தனை வீடியோ வந்துடும். உள்ளே பண்ணின்னு சொன்னால் இதே இருக்கிற ஆரம்ப பயிற்சி. அது மாத்திரம் இல்லாமல் குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்குமே, அது நோயாக இருந்தாலும் சரி தான், கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், கடனாக இருந்தாலும் சரி தான், குழந்தை இல்லை, கல்யாண தடங்கள் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது போட்டிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை உண்மையில்லா அல்லோட கிருபையில் அது பராணிச்சிருக்கிறாங்க. இன்னும் பராணிச்சிட்டே இருக்கிறாங்க. புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், இடது பக்கம் வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும். அழுத்திங்கன்னா ஒரு பில் பட்டன் வரும். அதையும் எடுத்திங்கன்னா 3 பில் வரும். மேலே உள்ள ஆளுங்கிற பில் எடுத்திங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது நீங்கள் யூடியூப்பை திறந்து வச்சாவே நம்ம வீடியோ வந்துடும், லைவ் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இப்போது பாவனிப்பு கேட்டாச்சு, இப்போ இஸ்திக்ஃபாரும் கேட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா துவா செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وبارك وسلم. اللهم إني أسألك بأني أشهد أنت الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد أنت الله المنان بديع السماوات والأرض يا أكرم الأكرمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام
يا من يجيب المضطر إذا دعا ويكشف السوء ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وإلهكم وإله واحد لا إله إلا هو الرحمن الرحيم يا مولا يا حي يا قيوم برحمتك أستغيث ألف لام ميم ألف لام ميم صاد ألف لام ميم را كاف ها يا عين صاد طه طاسين ياسين حاميم عين سين قاف قاف نون صاد يا الله உன் கிருபையை கொண்டு யா அல்லா உன் கிருபையை கொண்டு உன்னுடைய துவா செய்கிறோம் யா அல்லா யா அல்லா என்ற பெயரை கொண்டு உன்னுடைய அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அந்த பெயரை பறக்கத்தை கொண்டு துவா செய்கிறேன் யா அல்லா யா அல்லா எந்த பெயரை பறக்கத்தை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடன் பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த துவாவுடைய அந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு துவா செய்கிறேன் யா அல்லா யா அல்லா இந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை உன்னுடன் பிரார்த்தனை செய்தார்களோ அந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு துவா செய்கிறேன் யா அல்லா யா அல்லா இந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு நீ வானத்தையும் பூமியை படைத்தாயோ அரிசியும் குர்சியும் படைத்தாயோ ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படைத்தாயோ சொர்க்கத்தையும் நரத்தை படைத்தாயோ அந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு கேட்கின்றேன் யா அல்லா நான் அறிந்திருக்கக்கூடிய உன்னுடைய அனைத்து சிறப்பான பெயர்களை கொண்டும் நான் அறியாத உன்னுடைய அனைத்து சிறப்பான பெயர்களை கொண்டு கேட்கின்றேன் யா அல்லா உன் திருப்பி கொண்டு எங்களை துவா வச்சுக்கணும் யா அல்லா நபி சுல்லாசனம் கேட்ட அனைத்து நன்மை கேட்கின்றமே யா அல்லா நபி சுல்லாசனம் பாதுகாப்பு தேடிய அனைத்து தீமையை விட்டு பாதுகாப்பு தேடணும் யா அல்லா யா அல்லா உன் கிருபையை கொண்டு எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தரும் யா அல்லா முழுமையான ஆரோக்கியத்தரும் யா அல்லா முழுமையான ஆரோக்கியம் யா அல்லா உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தினால நேர்வு காட்டுவா யா அல்லா யா அல்லா உன் கிருபையை கொண்டு உலக மக்களுக்கு ஹிதாயத்தின் நேர்வு காட்டுவா யா அல்லா உலக மக்கள் அனைவரையும் உன் கிருபையை கொண்டு கொரோனா விட்டு பாதுகாப்பேன் யா அல்லா யா அல்லா எங்களை எங்கள் குடும்பத்தாரையும் தமிழ்நாட்டு மக்களையும் இந்தியா மக்களையும் உலக மக்களையும் பாதுகாப்பேன் யா அல்லா யா அல்லா அனைவரையும் நீனே படைத்திருக்கின்றார் யா அல்லா நீனே பாதுகாக்கின்றார் யா அல்லா எங்களுடைய பாங்களின் காரணமாக எங்கள் கண்டித்து விடாத யா அல்லா கிருபையில் நான் என்னை உன் கிருபையை கொண்டு எங்களை துவாயிச்சுக்கணும் யா அல்லா யா அல்லா உன் கிருபையை கொண்டு எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவான் யா அல்லா அனைத்து கஷ்டங்களையும் போக்குவான் யா அல்லா யா அல்லா உன் கிருபையை கொண்டு எங்களுடைய அனைத்து கடன்களையும் நீக்குவான் யா அல்லா கடன் இல்லாத வாழ்க்கை தருவான் யா அல்லா யா அல்லா எங்களுடைய வருமானத்தில் பறக்க சொல்லுவான் யா அல்லா வருமானத்தில் பறக்க சொல்லுவான் யா அல்லா வருமானத்தில் பறக்க சொல்லுவான் யா அல்லா யா அல்லா எங்களுடைய வாழ்க்கையிலே பறக்க சொல்லுவான் யா அல்லா எங்கள் பிள்ளைகளை பறக்க சொல்லுவான் யா அல்லா யா அல்லா இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு சாலியான பெண்கள் கிடைக்க சொல்லுவான் யா அல்லா பெண் மக்களுக்கு சாலியான பெண்கள் கிடைக்க சொல்லுவான் யா அல்லா யா அல்லா இந்த சமுதாயத்தை நேர்வுபடுத்துவான் யா அல்லா யா அல்லா நாங்கள் செய்த பாதின் காரணமாக வழியேற்ற விட்டு விடுதா யா அல்லா ரப்பனா தக்கபல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு தேவை எல்லாட்ட கேளுங்க, நாம் துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அவனுக்கு கொண்டு யாரெல்லாம் தங்களுடைய தேவைகளை இப்பொழுது கேட்டிருக்கிறார்களோ அவன் கிருபை கொண்டு அவளுடைய தேவையை அனைத்து நேற்று பையல்லா கஷ்டங்களை போக்காயில கடன்களை நீக்குவாயா அல்லா நோயில் நீக்குவாயா அல்லா யா அல்லாஹ் நிச்சயமாக நீ பெரிய கிருபையா அல்லா உன்னுடைய அனைத்து பேருடைய பறக்கத்தை குறிக்கிறேன் அல்லா நிமிஷம் போட்டாலும் யா அல்லா யா ரஹ்மான் ரஹீம் சொல்லக்கூடிய இந்த பேரும் பறக்கத்தை கேட்டு கேட்குமே யா அல்லா எங்களுடைய துஆ சொல்லுவோம் யா அல்லா யா ரஹ்மான் ரஹீம் யா ரஹ்மான் ரஹீம் யா ரஹ்மான் ரஹீம் வஸல்லல்லாஹு அலைஹி சையதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் திக்ர் மஜ்லிஸ் நிறைவேற்றது. இன்ஷா அல்லாஹ் 9:30 மணிக்கு சந்திப்போம். யாரெல்லாம் ஸலாம் சொல்லியிருக்கீங்களோ வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் இதில் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் கிருபை செய்வானாக. தொடர்ந்து ஒவ்வொருத்தருமே முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சார்பாக 3 பேர் வர்றதுக்கு
அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய டார்கெட் 1 லட்சம், அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.